ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அருள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். நம்ம மல்லி சீரியலில் இன்னைக்கு என்னடா சுவாரஸ்யமாக விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பேசுவோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போவோம். என்ன நடந்துட்டு இருக்கா, நம்ம விஜய் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மல்லியை ரொம்ப அக்கறையோட பார்த்துக்கிறாங்க. என்ன காரணம், ஏன் காரணம் அப்படின்றத சொல்கிறவங்க. என்ன நடந்துச்சுன்னா, நம்ம வெண்பா குட்டியை காப்பாற்றின ஒரே காரணத்துக்காக மல்லியை கேர் பண்ணி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறாருங்க. இதுக்கு நடுவில் நம்ம ரஞ்சிதாவுக்கு கால் பண்ணி இன்னைக்கு கார் எடுத்துகிட்டு வந்து வெண்பாவை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடு, நான் மல்லியை பார்த்துக்கிறேன்னு சொல்ல, நம்ம ரஞ்சிதாவோ ஏன் அங்கெல்லாம் நர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட சொல்லி விட்டுவாங்க, நீங்களே ஏன் பார்த்துக்கிறீங்க, நீங்கள் ஓவராக ட்ரெஸ்ஸாக எப்படி சொல்கிறதுனா டென்ஷன் எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம விஜயோ என் பொண்ணோட உயிரை காப்பாற்றிருக்கா, அப்படியெல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அவளை விட முடியாது, ஸோ நான் இங்கே தான் இருந்தாகணும், அதனால் நீ வந்து கூப்பிட்டு போயிடுன்னு சொல்ல, உடனே நம்ம ரஞ்சிதா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட மொபைல் எடுத்து ஒரே அடி பட்டான்னு செவுத்துல அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டேங்க. ஐஃபோன் ஆச்சே, அதான் செவுத்துலலாம் அடிக்கல, பெட்டு மேலே தான் போட்டாங்க. அது எப்படி உடைய சொல்லுங்க. அப்படி ஒரு பக்கம் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ராஜலட்சுமி வந்து என்னடி ஏன் ஃபோன் மேலே கோவத்தை காட்டுறேன்னு ரஞ்சிதா கேட்க, ரஞ்சிதா சொல்கிறாங்க வேற எது மேலே காட்ட முடியும், உங்கள் மேலேயும் காட்ட முடியாது, அதான் ஃபோன் மேலே காட்டுறேன்னு சொல்ல, இருடுமா ஏன் அவசரப்படுற, ஒரு மூவின்னு எடுத்துக்கிட்டா ஸ்டார்டிங் நல்லா தான் இருக்கும், ஆனால் ஃபினிஷிங் வேற மாதிரி இருக்கும். நடுவில் நல்ல பாட்டு, ஒரு ஐட்டம் சாங்கு, ஒரு லவ் சாங்கு, ஒரு குத்து சாங்கு, ஒரு மொக்க சாங்குன்னு போட்டால் தான் படம் ஓடும். அந்த மாதிரி தான் இதுவும் வெயிட் பண்ணேன், நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன்லன்னு சொல்ல, ஏற்கனவே அந்த குண்டு ராசச்சியும் இதே டைலாக்காக சொல்லி இருந்துட்டு போயிட்டான். இப்போ நீங்களும் இதான் சொல்கிறீங்க, என்ன தான் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதா புலம்புறாங்க. இதுக்கப்புறம் நம்மளோட ராஜலட்சுமி என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்கன்றாங்க. ஒரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயத்தை தான் சொல்ல போகிறேன். என்னென்னா, அடுத்தது என்னங்க, கொலை முயற்சி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அடுத்தது திருட்டு பழி, மல்லி 1 லட்சத்தை திருடிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு பிட்டை போட்டு எப்படியாவது வாழ்க்கை கெடுக்கணும்னு அடுத்த முயற்சி பண்ணுறாங்க. பட் என்ன நடக்க போகுது, இதை நம்ம விஜய் ஒத்துப்பாரா, மல்லியை வெறுப்பாரா அப்படின்ற நிறைய கேள்விகள் எனக்குள்ள இருக்குங்க. ஆனால் விஜய் வந்துட்டு மேக்ஸிமம் மல்லியை வெறுக்க தாங்க பார்ப்பாரு. ஏன்னா 1 லட்சம் திருடிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இது எப்படி நடக்கும் ஏது நடக்கும்ன்ற விஷயம் இப்போவே சொல்லிவிட்டு அடுத்த வீடியோக்கு எனக்கு கண்டென்ட் எல்லாம் போயிடும். ஸோ அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அப்படி உங்களுக்கு அவசரமாக பார்க்கணுன்னா நான் ஏற்கனவே இந்த வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேங்களா. நேற்றே அப்லோட் பண்ணிட்டேன். நேற்றே உனக்கு எப்படா தெரிஞ்சுக்கிறீங்களா, அதுதாங்க அருள். ஒரு நாள் முன்னாடியே போயிட்டு அடுத்த நாளுக்கு 2 நாளைக்கு அப்புறம் என்ன நடக்க போகணும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அது வீடியோவை போட்டுட்டேன் ஆல்ரெடி. ஸோ அந்த வீடியோவில் போயிட்டு பாருங்கள், நான் என்ன சொல்ல வந்தேன் ஏது சொல்ல வந்தேன்னு விஷயம் தெரிஞ்சிடும், ஓகேங்களா. ஸோ நண்பர்களே, என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்கள் மொபைலுக்கு டிங்குன்னு வரும், இல்லைனா வராதுங்க. நீங்களும் பார்க்க மாட்டீங்க, நானும் போட்டாலும் வேஸ்ட்டு, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நண்பர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லும். எங்கள் ஊரில் இப்போது கூலிங் டைமுங்க, ரொம்ப குளிர் அதிகமாகிடுச்சு. இந்தியாவிலையும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்தியாவில் அப்படி தான். நான் இருந்தப்போ லைட்டாக இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல வெதர். இங்கே ரொம்ப குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. அதனால தான் உள்ளே ஒன்று வெளியே ஒன்று 2 போட்டு சுற்றுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், டாடா, see you, bye bye.